அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸு, எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட்ஸு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதோட ஃபஸ்ட்டு ஸ்வீட், தீபாவளி ஸ்வீட்டோட ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு மக்கன் பேடா, ஆற்காடு மக்கன் பேடா. பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். மக்கன் பேடா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது 1/4 கிலோ கோவாவில், நான் ஃபஸ்ட்டு நான் கோவாவில் செஞ்சு காட்டுறேன். ஸ்வீட்லெஸ் கோவா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 75 கிராம் மைதா, கொஞ்சம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. தீபாவளி ஸ்வீட்டில் ஃபஸ்ட்டு மக்கன் பேடா செய்யலாம். மக்கன் பேடா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஒரு 1/4 கிலோ கோவா எடுத்திருக்கேன். ஸ்வீட்லெஸ் கோவா கடைங்களில் கேட்டால் கிடைக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். 1/4 கிலோ கோவாக்கு 75 கிராம் மைதா இதோடு ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, நம்ம குக்கிங் சோடா இருக்குங்களா அது, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கொஞ்சம் பிசையறதுக்கு பால், தேவைப்படுற அளவுக்கு மட்டும் பால் போட்டால் போதும், இல்லை தண்ணியிலே பிசைஞ்சாலும் பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய். இது அது ஸ்டஃபிங்காக பாதாம், முந்திரி, பூசணி விதை, இது நம்மளுக்கு வேணுங்கிற ட்ரை ஃப்ரூட்ஸும் நம்ம சேர்த்திக்கலாம். இது நான் 3 இது எடுத்திருக்கேன். இது ஜீராக்கு 3/4 கிலோ சர்க்கரை, 1/2 லிட்ரு தண்ணி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சேஃப்ரானு. நம்மளுக்கு சேஃப்ரான் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஜீரா ரெடி பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சிடலாம். கோவாவில் மைதா போட்டுட்டேன், 2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. நம்ம இது மேலாப்ட விரவுன மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். இது நல்லா சாஃப்டாக ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சாஃப்டான மாவல் மாதிரி ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வேண்டாம், நம்ம ஜீரா காய்ச்சுற வரைக்கும் இருந்தால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு மாவு. நான் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிட்ருக்கு. இது மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம பொரிக்க போகிறோம். பொரிச்சிட்டு ஜீராவில் போட போகிறோம். நம்ம ஜீராவை அடுப்பில் வச்சுட்டு, கம்பி பதம்லாம் தேவையில்லை, நார்மலாக ஜாமுன் வைப்போம் இல்லைங்களா, குலாப் ஜாமுனுக்கு அந்தளவுக்கு இருந்தாவே போதும். நல்லா கரைஞ்சி வாட்டி பாகு ரெடியானோடனே ஏலக்காய் பொடியும் சாஃப்ரானும் போட்டு இல்லைங்களா, இந்த மாவில் ஒரு சின்ன எலுமிச்சங்காய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெய் கையில் டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம பூர்ணம் வைப்போம் பார்த்திங்களா கொழுக்கட்டைக்கு, அந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு இந்த 3 ட்ரை ஃப்ரூட்ஸும் 3 கலந்துக்கோங்க. கலந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிரியுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு வச்சுட்டு அவ்வளோதான். ரொம்ப அழுத்தியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, லேசாக பண்ணிவிட்டு சும்மா அப்படி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா போதும். இதுதான், இந்த சைஸ் போதும். இது நல்லாவே ஊர்னுச்சுன்னா நல்ல பெரிய சைஸாகவே உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ஜீராவை இப்படி வடிகட்டிட்டோம் பாருங்கள். உருண்டை பிடிச்சதில் 1/4 கிலோ கோவா, 75 கிராம் மைதா, இதெல்லாம் மட்டும் போட்டது தான் இவ்வளோ பீஸ் வந்திருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸு நம்மளுக்கு தேவையாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலில் நம்ம பொரிச்சு எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மக்கன் பேடாவை இந்த மாதிரி போடலாம். மீடியம் ஃப்ளேம் தான் இருக்கணும், நம்மளுக்கு நல்லா அழகாக வெந்து வரும். நிறைய பீஸும் போடலாம். கண்டிப்பாக ஆயில் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும்.
திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் ஆனோடனே எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் வேக வேக நம்ம திருப்பி போட்டுட்ருக்கணும். குலோப் ஜாமுன் அளவுக்கு இல்லாமல் நெக்ஸ்ட்டு குலோப் ஜாமுன் கொஞ்சம் கோல்டன் கலர் வரும், அதுக்கு அடுத்த கலரில் நம்ம எடுக்கணும். இது நல்லா வெந்து இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இந்த கலரில் நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்ச வாட்டி தான் நம்ம ஜீராவில் போடணும். பாருங்க சைஸ் இது அப்படியே ஜீராவில் ஊறுனுச்சுன்னா ஒரு 2 ஹவர் ஊறுச்சுன்னா அப்படியே டபுள் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த கலர் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க, அதுக்காக தான் இதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஜீராவில் 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஜீராவில் போட்டணும். போட்டுட்டு நல்லா ஜீரா போடுற மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா உடையவே உடையாது நமக்கு. பாருங்கள், நம்மளோட மக்கன் பேடா ரெடி ஆகிடுச்சு. இது கோவாவில் நம்ம செஞ்சுருக்கோம், ஸ்வீட்லெஸ் கோவாவில். நம்ம ஜாமுன் பவுடர், ரெடிமேட் ஜாமுன் பவுடர்லேயே நம்ம செய்யலாம் இது. ஆனால் வெறும்னே செய்யக்கூடாது, கொஞ்சம் மைதா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் செய்யணும். நம்ம பவுடர்லேயும் செய்யலாம். உங்களுக்கு கோவா கிடைக்கல, அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னா நம்ம ரெடிமேடு ஜாமுன் பவுடர் இருக்கு இல்லைங்க, குலாப் ஜாமுன் பவுட்ரு, அதில் நம்ம செஞ்சுக்கலாம். இது நம்மளுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறுச்சுன்னா நல்லா உள்ளார எல்லாமே அந்த நட்ஸுக்கு எல்லாமே ஸ்வீட் இறங்கி ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். நம்ம செஞ்ச மக்கன் பேடா 2 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. நம்மளுடைய மக்கன் பேடா ரொம்ப அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை டேஸ்ட் பார்த்துடலாம். இங்கே வேணும்னா ஜீராவும் சேர்த்திக்கலாம், ஜீரா இல்லாமையும் ட்ரையாகவும் சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம போட்டிருக்க நட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுது. ஒரு 2 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 20 நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியே வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 days to 6 days வச்சுக்கலாம். ஒரு பீஸ் வந்து நம்ம கடையில் வாங்கினோம்னா 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் வருது. நம்மளே குறைச்ச அளவில் நம்ம செஞ்சோம்னா நிறையாவும் செய்யலாம், பசங்களுக்கும் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஊறிடுச்சு 2 ஹவர். நம்ம இதுக்கு மேலே ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிட்டு நம்ம ட்ரையாகவே வச்சுக்கலாம். ஜீராவில் இதுக்கு மேலே இருக்க வேண்டியது கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம். நம்ம ஒரே ஒரு 1/4 கிலோ ஸ்வீட்டு தான், 1/4 கிலோ கோவா அவ்வளோதான் எடுத்திருக்கோம். ஒரு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இது போதும். நிறையா வேணும் அப்படின்றவங்க, எல்லாருக்கும் கொடுக்கணுன்றவங்க உங்களுக்கு குவான்டிட்டி அதிகப்படுத்தி இதே மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.